Good evening, student. बच्चा है नहीं अभी कौन भी Good evening, student. ஒரு recording குத்தாலைக்கு அந்த ஆளாம் கேக்கிதால புள்ளையா ஷேர் தலையா ஷேர் தல் புக்கு रिकॉर्ड होता है Good evening, student. Okay. ಈ ಕ್ಲಾಸ್ ಇದು ಬುಕ್ ಅದ बुक Good evening, ma'am. Good evening. Good evening, student. Good evening, student. So just we recall the hydrocarbon lesson. Hydrocarbon means hydrogen. Compound containing hydrogen and carbon are called the hydrocarbon. Good evening, student. बच्चा है क्या गिनती Nee, nee. JavaScript. நம்ம ஆல்ரெடி அந்த ஹைட்ரோகார்பன் லெசன் ஹைட்ரோகார்பன் லெசன்ன்றது பார்த்துருக்கோம் இல்லையா? அது ஒவ்வொன்றும் வந்து ஹைட்ரோகார்பன்னா காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் வந்து வி கால் இட் அஸ் அன் ஹைட்ரோகார்பன். அதில் வந்து அது த்ரீ த்ரீ வேஸில் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் தி பாண்டை வச்சு. சிங்கிள் பாண்டாக இருக்கிறது ஆல்கேன்ஸு ஏஎல்கேஏஎன்இஎஸ் ஆல்கேன்ஸு. டபுள் பாண்டாக இருக்கிறது ஆல்கீனு ஏஎல்கேஇஎன்இ ஆல்கீன்ஸு. ஆல்கைன் ஏஎல்கேஒய்என்இஎஸ் ஆல்கைன்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த ஒவ்வொன்றும் ஆல்கேன்ஸ் வந்து அது வந்து ஒரு ஹோமோலாகஸ் சீரீஸ். ஹோமோலாகஸ் சீரீஸ்னால் ஒரு சீரியஸ் ஆஃப் வந்து காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு காம்பவுண்டு வந்து இதை டிஃபர் பை வந்து CH2 குரூப்பு. ஸோ அது மாதிரி தான் வந்து நம்ம ஹோமோலாகஸ் சீரீஸ் அப்படின்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட் ஈவினிங். ஸோ ஒவ்வொரு ஆல்கைன்ஸுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அப்படி யூசஸ்ஸு இது ஆல்ரெடி பார்த்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆல்கீன்ஸுடையது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ்ஸு. ஆல்கைன்ஸ் அதே மாதிரி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அது வந்து யூசஸ் அப்படின்ட்டு நம்ம மூணாக வந்து பிரித்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் கெமிக்கல். ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ரீகால் பண்ணிவிட்டு அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பனை டச் பண்ணணும். அடுத்து வந்து ஆல்கேன்ஸ்னால் அதோடைய ஜென்ரல் ஃபார்மில் வந்து CnH2n+2. ஸோ இது எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா ஃப்ரம் வந்து ஆல்கேன்ஸ்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃப்ரம் வந்து யூஸிங் வந்து கிரிக்னாட் ரீஜென்ட்டு. தென் வந்து பை ராட்ஸ் ரியாக்ஷன் எதுக்குன்னா நம்ம ஒரு ஆல்கைல் எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் ஆட்டம் ஆட் பண்ணால் நம்ம வந்து வி கேன் மேக் யூஸ் ஆஃப் தி ராட்ஸ் ரியாக்ஷனு. தென் வந்து அன்சாச்சுரேட் ஹைட்ரோகார்பன்லேருந்து தென் வந்து ஃப்ரம் ஆல்கால்ஸ் அண்ட் வந்து ஆல்டேட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் ஃப்ரம் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்ஸு. தென் வந்து கால்ப்ஸ் எலக்ட்ராலிசிஸ் மெத்தடில் கூட நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா தட் இஸ் வந்து
அதாவது அந்த இது வந்து the physical state depends on the intermolecular force of attraction between. So as the molecular mass of the alkane கீழே போக போக வந்து molecular mass of the alkanes வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. நெக்ஸ்ட் மெம்பர் பார்த்தீங்கன்னா C2H6, தேர்ட் மெம்பர் தான் C3H8. ஸோ அப்போது நம்ம மாலிகுலர் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக அதோடைய ஃபிசிக்கல் கேரக்டர்ஸும் வந்து மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், டென்சிட்டி, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதெல்லாம். ஸோ உங்களுக்கு வந்து மாலிகுலர் மாஸ் அதிகமாக அதிகமாக மெல்ட்டிங் பாயிண்ட் ஆர் பாயிலிங் பாயிண்ட் டென்சிட்டி வந்து கீப் ஆன் வந்து இன்க்ரீஸிங். இதுக்குன்னா அந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆல்சோ வந்து இட்ஸ் ஆல்சோ வந்து இன்க்ரீசஸ். இந்த 4 கேரக்டர் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து உங்களுக்கு பிரான்ச் செயினில் உங்களுக்கு அதிகமாக வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஸோ இந்த கேஸ் ஆஃப் வந்து ஐசோமெரிக் ஆல்கேன் இந்த ஸ்ட்ரெயிட் செயின் ஆல்கேன்ஸ் வில் ஹேவ் வந்து மேக்ஸிமம் சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆல்சோ வந்து வில் வந்து இன்க்ரீஸ். அதான் இல்லையா. நெக்ஸ்ட் குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். அதே மாதிரி டென்சிட்டி வந்து அது மாலிகுலர் மாஸ் அதிகமாக அதில் டென்சிட்டி வந்து அதிகமாகுது. பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக மாலிகுலர் மாஸ் அதிகமாக பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இதே மாதிரி மாலிகுலர் மாஸ் அதிகமாக மெல்ட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்ரிடைசேஷன் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன் வந்து 3 டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் நடக்குது இதில். ஸோ இங்கே sp3 ஹைப்ரிடைசேஷன் ஆல்கேன்ஸில் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன் கன்ஃபர்மேஷன் ஆஃப் வந்து இத்தனை எப்படி அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து 2 பேர் கொடுத்துருக்காங்க. சாஹார்ஸு ரெப்ரசன்டேஷன், நியூமேன்ஸ் ப்ரொஜெக்ஷன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து கொடுத்துருக்கிறது வந்து சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷனு, இது நியூமேன் வந்து ப்ரொஜெக்ஷன். இந்த இது அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷனு, ஸ்டாகர் எக்லிப்ஸு ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு பேக் சைடுடைய கார்பன் ஆட்டம் வந்து பேக் சைடுடைய ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து பிட்வீன் தி கார்பன் ஆட்டமில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்லிப்ஸில் வந்து அதுக்கு பேக் சைடே இருக்கும். அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து அதுக்குடைய பேக் சைடு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ஹைட்ரஜன் ஆட்டம் பேக் சைட்லேயே வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். அது வந்து எக்லிப்ஸ் கன்ஃபர்மேஷன். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் போகும். இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான் வந்து வெரி ஸ்மால் மாலிகுல் இல்லையா. அது ஈஸியாக வந்து வேறு ஆட்டமில் ரீப்ளேஸ் பண்ணி அண்டர்கோ சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அது வந்து எப்படி நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த குளோரின் மாலிகுல் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் மாறிடுது. அந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து மீத்தேன் கேஸ் அட்டாக் பண்ணுது. மெத்தில் ஆல்கைல் அதை வந்து மெத்தில் ரேடிக்கல் வந்து கிரியேட் பண்ணுது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்றால் வந்து வெரி ஆக்டிவ். இப்போ அது வந்து என்ன பண்ணும், இட் அகெயின் அட்டாக் தி another chlorine gas molecule. So they will create another வந்து குளோரின் ரேடிக்கல். இந்த குளோரின் ரேடிக்கல் வந்து அந்த ரேடிக்கலோட மெத்தில் ரேடிக்கலோட வந்து ரியாக்ட் ஆகி வில் கெட் வந்து CHCl. 2 குளோரின் ரேடிக்கல் வந்து அட்டாக் பண்ணி வில் கெட் வந்து Cl2. லைக் தட் த ரியாக்ஷன் வில் கோஸ் அன் ஆக்சிடேஷனு, கிராக்கிங் ஆர் பைராலிசிஸ், ஐசோமரைசேஷன் rearrangement ஆஃப் தி அட்டை வந்து வி கால் இட் as an isomerization. ஆல்கன்ஸோட யூசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு சால்வெண்ட்டாக யூஸ் ஆகுது, ஒரு ஃபியூயல் கேஸாக இருக்காது. அப்போ வந்து ட்ரை கிளீனிங் ஏஜெண்ட்டாக இருக்குது, நல்ல லூப்ரிகண்ட்டாக இருக்குது. நம்மளோட எல்பிஜி கேஸ்லலாம் வந்து இந்த ஆல்கேன்ஸ் வந்து இருக்குது. லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸில் அது வந்து பியூட்டேன் ஆக்சோபியூட்டன் தான் வந்து அதிலே மெயின் காம்போனன்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஆல்கீன்ஸுடைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா CN வந்து H2N. இதில் வந்து டபுள் பாண்ட் இருக்குது. இது வந்து அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். இப்படி ஐடென்டிஃபை பண்ணனா ப்ரோமின் வாட்டர் ஆட் பண்ணனா அந்த ப்ரோமின் வாட்டர் வந்து கலரைஸ் ஆகிடுது, டீகலரைஸ் ஆகுது, கலர் வந்து மாறுது, ப்ரௌன் கலர் வந்து கலர் போகுது. அப்போ வந்து அது அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணு. தென் இது அதை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃப்ரம் வந்து ஆல்கேன்ஸ்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லைன்னா வந்து சே அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஸ் தட்ஸ் ரூல். இது என்ன சொல்கிறேன்னா ஆல்கல் ஆடட் வந்து ரியாக்ட்ஸ் வித் தி ஆல்காலிக் சொல்யூஷன் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இஃப் 2 alkanes are possible then the one which is வந்து மோர் சப்ஸ்டியூட்டட் will be the major product. ஸோ உங்களுக்கு வந்து 2 சான்சஸ் இருக்குது. இருந்தால் கூட அதில் எந்த காம்பவுண்டில் வந்து அதிகமாக வந்து சப்ஸ்டியூட்டட் இருக்கோ அதுதான் வந்து மெயினான காம்பவுண்ட் ஆல்கால்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக பாயிலிங் பாயிண்ட், மெல்ட்டிங் பாயிண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆக ஆக ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்கோ அடிஷன் ரியாக்ஷனு. ஏன்னா ஒரு பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா 2 ஆட்டம் வந்து ஆட் ஆகும்.
அந்த கான்செப்டில் இதுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பாண்ட் இருக்கு இல்லையா, டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாண்ட் பிரேக் ஆகி ஹைட்ரஜனோ குளோரினோ ஹெச்சிஎலோ இது மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அடிஷன் ஆகும்போது வி ஷுட் ஃபாலோ தி மார்கோனிக் ஆஃப் ரூல். ஸோ இவர் என்ன சொல்கிறேன்னா, இந்த குளோரின் வந்து தட் இஸ் த ஹாலஜன் atom will go to the carbon atom containing the go to the unseen, that is state that the addition of halogen as the halogen atom வந்து goes to the carbon atom வந்து கார்பன் ஆட்டம் வந்து விச் ஆல்ரெடி ஹஸ் வந்து லெஸ் ஹைட்ரஜன் ஆட்டம். எந்த இதுக்கு வந்து கார்பன் ஆட்டம் கிட்ட லெஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கோ அந்த கார்பன் ஆட்டம் கிட்ட வந்து இந்த இந்த ஆல்கேன் வந்து போகும், அந்த ஹாலஜன் வந்து போகும். ஸோ அந்த மெத்தடில் வந்து நம்ம சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் அப்புறம் ஆல்ரெடி படித்தோம் இல்லையா. நியூக்ளியோஃபிலிக்னா என்ன, எலக்ட்ரோஃபிலிக்னா என்ன. எலக்ட்ரோஃபிலிக்னா வந்து எலக்ட்ரானு ரிச் சென்டர் வந்து ரிச் சென்டராக இல்லை, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர் தான் வந்து எலக்ட்ரோஃபிலிக். தென் வந்து நியூக்ளியோஃபைல்னா வந்து எலக்ட்ரான் வந்து ரிச் சென்டர் வந்து வி கால் இட் அஸ் வந்து நியூக்ளியோஃபைல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து இந்த நியூக்ளியோஃபில் ரியாக்ஷன் வந்து நடக்குது, எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் நடக்குதுன்னா, முதல்ல உங்களுக்கு அந்த ஹைட்ரஜன் புரோமைடு எப்படி ஆட் ஆகுதுன்னா, அந்த டபுள் பாண்ட் வந்து அட்டாக் பண்ண உடனே அந்த டபுள் பாண்ட் இருக்க எலக்ட்ரான் பை எலக்ட்ரான்ஸ் வந்து வீக் எலக்ட்ரான்ஸ் இல்லையா, வீக் எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டு ஒரு கார்பன் ப்ளஸ் ஆகும், ஒரு கார்பன் மைனஸ் ஆகும். அடுத்தது அந்த ஹைட்ரஜன் புரோமைடில் புரோமின் வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ்னால குட் ஈவினிங், குட் ஈவினிங்மா. இந்த ஹைட்ரஜன் புரோமைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரோமின் வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ்னால அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகி இது வந்து ஹெச் ப்ளஸ் பிஆர் மைனஸ் வந்து இருக்கும், ரெடி ஆகிட்டு இருக்கும். இப்போ இங்கே வர வந்து ஷிஃப்டிங் ஆஃப் வந்து எலக்ட்ரான்ஸ்னால ஒன்று ப்ளஸ் ஒரு மைனஸாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ப்ளஸில் வந்து பிஆர் மைனஸ் அட்டாக் ஆகுது, அனது கார்பனில் வந்து ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. இதான் வந்து உங்களுக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். அதே மாதிரி வாட்டர் ஆட் ஆகுது, கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆட் ஆகுறது. ஸோ இதெல்லாம் வந்து கம்பஷன் ரியாக்ஷன்னா கம்பஷன் ரியாக்ஷன்னா ரியாக்ஷன் வித் வந்து ஆக்சிஜன். யூஸ்வலாக ஆர்கானிக் காம்பவுண்டில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் தான் வந்து மெயின் ப்ராடக்டாக இருக்கும். அடுத்தது வந்து இது டபுள் பாண்ட் இருக்கனால இது அந்த ரியாக்ட் வித் தி ஓசோன், ரியாக்ட் வித் தி ஓசோன் வந்து ரியாக்ட் ஆகி பாண்ட் வந்து இதாகும். ஓசோன் வந்து அல்கின்ஸோட வந்து ஓசோனாய்டு ஃபார்ம் ஆகும். இது வந்து எத்தின் வந்து ரியாக்ட் வித் தி ஓசோனோட ரியாக்ட் ஆகி கெட் தி ஓசோனாய்டு. இந்த ப்ராசஸ் வந்து வி கால் இட் அஸ் ஓசனாலிசிஸ். அடுத்து யூசஸ் ஆஃப் ஆல்கின்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மஸ்டர்ட் கேஸு, இது மஸ்டர்ட் கேஸு பாய்சனஸ் கேஸு. இந்த கேஸு பாய்சனஸாக இருக்கனால வார்லலாம் வந்து இந்த கேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரைப்னிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து பழுக்கத்துக்காக வந்து they will use this இந்த கேஸ் வந்து அல்கின்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அசிட்லின் அனஸ்தெட்டிக்னா ஆனால் மயக்க மருந்தாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் ப்ரொடியூசிங் வந்து ஈத்தர் யூஸ்ஃபுல் மெட்டீரியல் ஃபார் வந்து பாலித்தீனு, எத்தனாலு, எத்திலின் கிளைக்காலு, எத்திலின் ஆக்சைடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஆல்கின்ஸ்லேருந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். யூசஸ் அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கைன்ஸ். அதே மாதிரி ஆல்கைன்ஸ் வந்து ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்டு. இதோடைய வந்து ட்ரிபிள் பாண்ட்னா சிஎன் வந்து H2n-2. ஸோ இதில் வந்து 4 ஒரு பாண்ட் பிரேக் ஆகி 2 ஆட்டம் ஆட் ஆகும், இன்னொன்று பாண்ட் பிரேக் ஆகி வந்து அந்த 2 ஆட்டம் ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஸோ இது மாதிரி வந்து பிரேக் ஆகுறது வந்து உங்களுக்கு சேர்ந்து பாண்ட் வந்து பிரேக் ஆகி ஒவ்வொரு டைம் வந்து 2 பாண்ட் வந்து பிரேக் ஆகி ஆட்டம் வந்து ஆட் ஆகும். இல்லை உங்களுக்கு டபுள் பாண்ட் இதே வந்து அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட், இதுக்கு அன்சாச்சுரேட் காம்பவுண்ட் சொல்கிறோம். ஏன்னா இதுக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து 2 ட்ரிபிள் பாண்ட் இருக்குது இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புரோமின் வாட்டர் இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா புரோமின் வாட்டர் வந்து டீக்ளரைஸ் ஆகிறது தான் வந்து இது வந்து டெஸ்ட். இது ஸோ டீக்ளரைசேஷன் என்னன்னா புரோமின் வாட்டருடைய கலர் வந்து இந்த காம்பவுண்டில் போட்டோன்னே கலர் மாறிச்சுன்னா அப்போது அந்த காம்பவுண்டில் டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து கால்சியம் கார்பேட்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த இது ஆல்கைன்ஸு. அது டைஹாலோ கார்பன்ஸில் டைஹாலோ ஆல்கைன்ஸ் வந்து கூட நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். தென் வந்து ஃப்ரம் ஹையர் ஆல்கைன்ஸ். அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா
மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட், மெல்ட்டிங் பாயிண்ட்டு, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாகுது. ஸோ வந்து அடிஷன் வந்து 2 ஸ்டெப்பில் போகும். ஒரு பாண்ட் பிரேக் ஆகி 2 ஆட்டம் ஆகும். திருப்ப அடுத்த 2 பாண்ட் பிரேக் ஆகி அடுத்த வந்து 2 ஆட்டம் வந்து ஆட் ஆகும். இது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அடிஷன் ஆஃப் ஹாலஜனு, அடிஷன் ஆஃப் ஹாலஜன் ஆசிட்ஸு, அடிஷன் ஆஃப் வாட்டரு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு அடிஷ்னல் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து கேமனோஃபோரோட ரியாக்டர். குட் ஈவினிங்மா. ஆல்கன்ஸ் வந்து அண்டர்கோ ஆக்சிடேஷன் வித் வந்து ஆக்சிஜன். அதே மாதிரி வந்து இட் வில் கெட் வந்து எத்தனோ டையிக் ஆசிட். நெக்ஸ்ட் வந்து கம்பஷன் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் எழுதிட்டு நீங்கள் பேலன்ஸ் ஓசோன்னா ஓசோனைட்னா என்னென்னா ஓசோனோட ரியாக்ட் ஆகி ப்ராசஸ் தான் வந்து ஓசனாலிசிஸு. அது வரத காம்பவுண்ட் வந்து கால்டஸ் வந்து ஓசோனைடு. அப்புறம் வந்து அசிட்டிலைட்ஸ் வந்து ஒரு காப்பர் அமோனியாவோட ரியாக்ட் பண்ணி வச்சுட்டோன்னா குப்ரஸ் அமோனிக்கல் சொல்யூஷன் ஆஃப் குப்ரஸ் குளோரைடோட வந்து ரியாக்ட் பண்ணி வச்சுன்னா வில் கெட் தி அசிட்டிலைட்ஸ். அப்போ வந்து அசிட்டிக் நேச்சர் ஆஃப் எத்திலின் வந்து எதுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அந்த இதுதான் வந்து ஸ்டேபிள். அதுதான் வந்து அசிடிக் மோர் அசிடிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்துலேயும் பார்த்தீங்க SP3க்கு வந்து 25 இருக்குது, SP2க்கு வந்து 33.3 இருக்குது, SPக்கு வந்து 50% இருக்குது. அப்போ நம்ம வந்து 50% தான் வந்து அப்போது ஆல்கைன்ஸ் தான் வந்து மோர் வந்து அசிடிக்கில் இருக்குது அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ஆல்கன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ளேம் அதான் வந்து வெல்டிங்க்கு, கட்டிங் ஆஃப் அயன் அண்ட் ஸ்டீலுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த கேஸஸாக வந்து இந்த ஆக்சாசிட்லேருந்து ஒர்க் ஆகுது. ஆர்டிஃபிஷியல் ரைப்னிங்னு என்னென்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் பழுக்கிறதுக்காக அது யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த 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 காம்பவுண்ட் வச்சுக்கிட்டு அதை வந்து எத்தனோயிக் ஆசிடு, அடுத்து எத்தனால், சிந்தட்டிக் ரப்பர்ஸ் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் வந்து ஆர்லானிக்கர் வந்து ப்ரிப்பேர். ஏய் ஸோ வந்து வந்து உங்களுக்கு 3 டைப்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 3 டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கேன்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் 3யும். ஒன்று வந்து புரோமின் வாட்டரில் நோ சேஞ்ச். ஆல்கேன்ஸ் வந்து ஏன்னா அதுக்கு பாண்ட் இல்லைல்ல, டபுள் பாண்ட் இல்லையா, நோ சேஞ்ச். ஆல்கீன்ஸ்க்கு வந்து டபுள் பாண்ட் இருக்கனால அது வந்து டெட்டிஷ் ப்ரௌன் கலர் ஆஃப் வந்து புரோமின் வாட்டர் வந்து கலர் மாற்றுது. அதே மாதிரி ஆல்கன்ஸ்லேயும் வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கு இல்லையா, அதனால புரோமின் வாட்டர் வந்து டீகலரைஸ் பண்ணுது. அடுத்தது ஆல்கலைன், தட் இஸ் பேஎஸ் ரீஜன்னா ஆல்கலைன் சொல்யூஷன் ஆஃப் வந்து கேமனோஃபோர் தான் வந்து பேஎஸ் ரீஜன் சொல்லும். அதே மாதிரி இதையும் வந்து நோ சேஞ்ச் பண்ணும். இப்போ வந்து கேமனோஃபோர் வந்து பர்பிள் கலர் இருக்குல்லையா, அந்த கலர் வந்து மாறும். பர்பிள் கேமனோசிஸ் வந்து டிஸ்சார்ஜ் கலரே போயிடும் வந்து பர்பிள் கலரு. அதே மாதிரி வந்து ஆல்கைன்ஸில் கூட வந்து அந்த பேஸ் ரீஜனில் ஆட் பண்ணோன்னா அதோடைய கலர் வந்து போயிடும். அடுத்தது வந்து ஆட் வந்து அமோனிக்கல் சொல்யூஷன் ஆஃப் வந்து சில்வர் நைட்ரேட். ஸோ நோ சேஞ்ச் இது வந்து ஒயிட் precipitate ஆஃப் சில்வர் அசிட்டால்டிஹைடு வந்து இஸ் ஃபார்ம்டு. இங்கே வந்து ஆட் வந்து அமோனிக்கல் சொல்யூஷன் ஆஃப் வந்து குப்ரஸ் குளோரைடு. அதே மாதிரி வந்து நோ சேஞ்சு இதுக்கு வந்து ரெட் precipitate வந்து ஃபார்ம் பண்ணு. இதெல்லாம் இந்த டெஸ்டெல்லாம் வந்து நமக்கு எதுக்குன்னா நம்ம ஒரு கொடுத்துருக்க ஆர்கானிக் காம்பவுண்டில் வந்து டபுள் பாண்ட் இருக்கா ட்ரிபிள் பாண்ட் இருக்கா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு தான் வந்து இதை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரிபிள் பாண்ட் இருக்காண்டா நம்மளுக்கு குப்ரஸ் குளோரைடுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். அதே மாதிரி அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட்க்கு வந்து ஆன்சர் பண்ணும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். அடுத்தது பாரு. அது அரோமேட்டிக் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அந்த ரிங் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து பென்சின் ரிங் இருக்குல்ல, அதுதான் அந்த அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன். Explain the method preparation of aliphatic hydrocarbon. Now we'll dig on to the aromatic hydrocarbon in detail. It is one of the major component obtained by the destructive distillation of coal. Destructive distillation of coalனா கோல் வந்து ஒரு இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் வந்து ஆக்சிஜன் வச்சு ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் தான் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன். அப்படி ஹீட்டிங் தி கோல் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இஸ் கால்டு தி டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன். ஸோ உனக்கு வந்து என்னென்ன வருதுன்னா கோக்கு, hot vapor and gases cooled and passed through water. அப்போ கண்டென்ஸ்டு லிக்விடு, கோல் கேஸு, அமோனிக்கல் லிக்விடு, கோல் தார், அது க்ரூட் லைட் ஆயில், மிடில் ஆயில், ஹெவி ஆயில்,
கிரீன் ஆயில், பிட்ச் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு பென்சினோட ஸ்ட்ரக்சர் வந்து யார் கொடுத்ததுன்னா கெக்யூல் கெக்யூல் ஸ்ட்ரக்சர். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். ஸ்ட்ரக்சர் இங்க ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா வந்து பென்சினுடையது எத்தனை கார்பன் இருக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு அது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அந்த அந்த ஸ்ட்ரக்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி இவ்வளோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம்ல எப்படி டிடெக்ஷனு எத்தனை நம்பர் ஆஃப் வந்து கார்பன் ஆட்டம் இருக்கு, நம்பர் ஆஃப் வந்து கார்பன் ஆட்டம் எத்தனை இருக்கு, நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் எத்தனை இருக்கு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த டிடெக்ஷன்ல அப்போ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ல நம்ம இவ்வளோ ஆட்டம் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். அது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்ட பிறகு தென் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்ட பிறகு அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம் இல்லையா. சரி, நிறைய பேர் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரை பண்ணாங்க எப்படி வரும், எப்படி இந்த 6 கார்பனு 6 ஹைட்ரஜன் மட்டும் வச்சு எப்படி வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு இதுவாக இருந்தது. ஸோ அட் லாஸ்ட் வந்து கெக்யூல் வந்து கிவ் தி ஸ்ட்ரக்சர் ஃபார் திஸ் வந்து காம்பவுண்ட். equal வந்து give the structure of this compound. ஸோ இவருடைய கான்செப்ட் எல்லாமே வந்து எல்லாருக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்தது. இந்த கார்பன் ஹைட்ரஜன் வந்து ஒரு இடத்துல வந்து சிங்கிள் பாண்டாக இருக்குது, கார்பன் இடத்துல வந்து சிங்கிள் பாண்டாக இருக்குது, கார்பன் டபுள் பாண்ட் சியில் வந்து ஒன்று டபுள் பாண்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம எப்படி போட பாண்ட் லென்த் வந்து மாறும் அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, பாண்ட் லென்த் வந்து சேமாக இருக்குது. எல்லாமே இது டேட்டாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி கெக்குலுடைய கெக்குல் கெக்குல் கொடுத்த ஸ்ட்ரக்சரை வந்து கன்சிடர் பண்ணாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோக்கலைஸ்ட் ஆகும், ஒரு இடத்துல இருக்காது, அது வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும், ஷிஃப்ட் ஆகி உங்களுக்கு வந்து மாறிட்டே இருக்கும். அதனால வந்து பென்சினுக்கு வந்து இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து கொடுக்க முடியாது. தே வில் ஹேவ் வந்து டூ ஸ்ட்ரக்சர்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சராக இருக்குல்லையே அது வந்து ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து ரெசனன்ஸ்னால் சிங்கிள் மாலிகுல் கேன் பி ரெப்ரசன்டட் இன் 2 ஆர் வந்து மோர் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து வி கால் இட் அஸ் வந்து ரெசோனன்ஸ். இப்போ பென்சினும் வந்து ரெசோனன்ஸ் காமிக்குது, ஏன்னா வந்து அதுக்குன்ட்டு ஒரு ஒரு செப்பரேட்டான ஸ்ட்ரக்சர் இல்லாது அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வந்து ஆர்பிட்டல் பிக்சர் ஆஃப் பென்சின். இப்போ பென்சின் ரிங்கில் வந்து எப்படி வந்து அந்த டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கார்பனுடைய ஒரு அன் இது இருக்கு இல்லையா, பை ஆர்பிட்டல் இருக்கு இல்லையா, அந்த பை ஆர்பிட்டலுடைய பிசெட் ஆர்பிட்டல் வந்து எம்டியாக இருக்குது. அது வந்து எப்படி இருக்குன்னா இது மாதிரி வந்து புக்கில் காமிச்சிருக்க மாதிரி பெர்பெண்டிகுலராக இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது இருந்து அந்த எல்லாமே பை ஆர்பிட்டல்லாம் வந்து பி ஆர்பிட்டல்ஸ் ஆர் வந்து perpendicular to the plane of the six membered carbon ring. The overlap of this p orbital leads to the delocalization. இந்த overlap of வந்து 6 orbitals தான் வந்து இதுக்கு டீலோக்கலைசேஷனுக்கு ஆகுது. இப்போ அரோமேட்டிக் சிட்டி அப்படின்னு என்னென்னா ஒரு காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக் சிட்டி இருக்குது அப்படின்னா அது என்ன, அவங்க கொடுத்துருக்க அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து அந்த காம்பவுண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்ட்டு முதல்ல பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா சைக்ளிக் கான்ஜுகேட்டட் மாலிகுல். சைக்ளிக்னு என்னது, அது ரிங் மாதிரி ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது கான்ஜுகேட்டட் என்னென்னா ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, கான்ஜுகேட்டட் மாலிகுலாக இருக்குது. இது வந்து அன்யூஷுவலி வந்து ஸ்டேபிளாக இருக்காது. இது வந்து பிளேனார் இன் ஸ்ட்ரக்சர் வந்து பிளேனராக இருக்கணும். அப்போ சிசி டபுள் பாண்ட் லென்த் வந்து ஆர் ஈக்குவலு கேன் பி ரெப்ரசன்டட் ஹஸ் அ ரெசோனன்ஸ் ஹைப்ரிட் ஆஃப் டூ ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ இது வந்து இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணுற அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அண்டர்கோ வந்து சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனு நிறைய வந்து அந்த மாலிகுலர் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் போகணும். அப்போ தான் அதுக்கு வந்து அரோமேட்டிக் சிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ வந்து பென்சின் வந்து இந்த பாயிண்ட்கெல்லாம் வந்து செட் ஆகுதான்னு பார்த்தோன்னா கரெக்டாக வந்து செட் ஆகுது. எப்படின்னா அந்த பென்சினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கெக்குல் கொடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து ஹெக்ஸோகோனல் ஸ்ட்ரக்சர் தான், அது சைக்ளிக்கு கான்ஜுகேட்டட் மாலிகுலு. அப்போ பென்சின் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது, ஏன்னா வந்து ஒரு நிலையாக வந்து இருக்குது, டக்கு டக்குன்றது ஆக்டிவாக இருக்குது, வந்து பிளேனராக இருக்குது, ஸ்ட்ரக்சர் வந்து பிளேனராக இருக்குது. அப்போ அதோடைய கார்பன் டபுள் பாண்ட் சியுடைய டபுள் பாண்டுடைய லென்த்தும் கார்பன் சிங்கிள் பாண்டு லென்த்தும் வந்து சேமாக இருக்குது. அப்போ வந்து ரெசோனன்ஸ் காமிக்குது பென்சினு. ஸோ எல்லாமே வந்து அவன் சொல்லியிருக்க அந்த எல்லா பாயிண்ட்ஸும் வந்து
எல்லா பென்சினுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகுது இல்லையா? அப்போது அது வந்து இட் அண்டர்கோஸ் அரோமேட்டிசிட்டி. அடுத்தது பட்டு இன்னும் வந்து பார்த்தோன்னா, இது ஒரு இது ஒரு அரோமேட்டிக் வந்து இதுக்கான ஃபார்ம்ஸ் வந்து கரெக்டாக வந்து பென்சின் செட் ஆகுது. ஓகே, இது வந்து அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணிடலான்னு. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, ஹக்கிள்ஸ் ரூலை வந்து வி ஷுட் வந்து ஒபே. அப்போ தான் வந்து அரோமேட்டிசிட்டி வந்து இன்னும் வந்து அரோமேட்டிக் அப்படின்ட்டு நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஹக்கிள்ஸ் ரூலுடைய என்னன்னா 4n ப்ளஸ் வந்து 2π அப்படின்ட்டு ஃபார்முலா இருக்குது. 4n ப்ளஸ் 2π அப்படின்னா 2π எலக்ட்ரான்ஸு. n என்னென்னா நம்பர் ஆஃப் ஹியர் வந்து n வந்து அரோமேட்டிக் செட். n வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை வந்து இப்போ பென்சின் C6H6 இருக்குது. நம்பர் ஆஃப் வந்து பை எலக்ட்ரான்ஸ் வந்து எத்தனை இருக்குது? ஒரு பாண்டில் 3 பை பாண்டு இருக்குது. அப்போ ஒரு பாண்டுக்கு வந்து 2 எலக்ட்ரான்ஸ்னால் 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் 6 எலக்ட்ரான்ஸ். 4n + 2 is equal to நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் 6. அப்போ 4n is equal to gives வந்து என்ன ஆகும்? 6 - 2 4. அப்போது 4n is equal to 4 n is equal to 1. அப்போது என்னுடைய வேல்யூ வந்து 1. ஸோ பென்சின் இஸ் வந்து அரோமேட்டிக். இப்போ வந்து நம்ம இது ஓகே. ஸோ வந்து ஹக்கிள்ஸ் ரூலும் ஒபே பண்ணுது, அரோமேட்டிசிட்டியுடைய ரூல் வந்து ஒபே பண்ணுது. ஸோ அப்போ நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம், பென்சின் வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். 1,4 ஹெக்ஸா டையின்னா ஹெக்ஸகன் இருக்குது, அதில் 2 டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ இது வந்து ஹக்கிள்ஸ் ரூல் வந்து ஒபே பண்ணுதா? இது எல்லாமே இருக்குது, அந்த மேலே சொன்ன அரோமேட்டிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஹக்குள் ரூலில் வந்து இது ஒபே பண்ண மாட்டேது. எப்படின்னா ஃபார்முலா என்னது? 4n ப்ளஸ் வந்து 2 4n + 2 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 தான். ஸோ அப்போது 4 - 2 வந்து 2. இப்போ 2/4 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து 1/2 வருது. ஸோ 1/2 எல்லாம் வந்து அது மாதிரி வேல்யூவே இல்லை. 0.5 இந்த வேல்யூ எல்லாம் வந்து ஹக்குள்ஸ் ரூலில் வந்து வெறும் வந்து நம்பர் தான், உங்களுக்கு மேர் நம்பர். பாயிண்ட் எல்லாம் வந்து நம்பர் இல்லை. அப்போ அந்த காம்பவுண்ட் வந்து ஹக்குள்ஸ் ரூலுக்கு வந்து ஒபே பண்ணல. ஸோ நம்ம ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா அரோமேட்டிசிட்டியும் ஒபே பண்ணும், ஹக்கிள்ஸ் ரூலையும் ஒபே பண்ணும். அப்போ தான் அந்த காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு. இப்போ பென்சினுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, பென்சின் அண்ட் இட்ஸ் வந்து ஹோமோலாகஸ் சீரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கலர்லெஸ் லிக்விடாக இருக்குது. அகிலு அகிலு ம் போர்டு ஷேர் வாங்க. போர்டு What's your? बताता हूँ. देखो बोर्ड नहीं है ना.
ओके क्यों करती ना हूँ काम बोर्ड है। क्या बोल रहे हैं? लिखने का? हाँ लिखना बोल क्या था हमारे? समीरा कहाँ है पूछो फोन से। आगा आगा किलो ज्यादा बोर्ड है क्या दिखता। क्लास अंडर्स करीना में समीरा कहाँ है पूछो। பிசிக்கல் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து பென்சின் அதோடைய ஹோமோலாகஸ் வந்து அது வந்து கலர்லெஸ் லிக்விடாக இருக்குது பென்சினுடைய. அதே மாதிரி வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னால் அந்த ரூல்ஸ் எது அரோமேட்டிக் சிட்டியோ அக்குல்ஸ் ரூலே வந்து ஃபாலோ பண்ணுற காம்பவுண்ட்ஸ் வந்து அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் சொல்கிறோம் இல்லையா. அவள் அதே மாதிரி வந்து பென்சின் அதுதான் ஃபர்ஸ்ட் மெம்பர் அந்த இதில் அரோமேட்டிக்கில். அது ஹோமோலாகஸ் சீரீஸ் அதோடைய அது கீழே வர காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல குரூப் ஆஃப் காம்பவுண்ட்ஸு எல்லாமே வந்து கலர்லெஸ் லிக்விடாக இருக்குது. கேரக்டரிஸ்டிக்கோட அது அந்த அரோமானாவே என்னது நல்லா வந்து ஸ்வீட் ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறீங்களா. ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நல்லா வந்து ஸ்மெல் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி நம்ம தெரியும் இல்லையா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இன்சாலிபிள் வந்து வாட்டர் பட் சாலிபிள் வந்து ஆர்கானிக் சால்வெண்ட்டு. அதோட ஆர்கானிக் சால்வெண்ட் ஈத்தர் ஆல்கஹால் பெட்ரோல் இதுலலாம் வந்து சாலிபிள் ஆகும். அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து லைட்டராக இருக்கும் வாட்டரை விட வந்து லைட்டராக இருக்கனால இது வந்து மேலே மிதக்கும் வாட்டர்லேயே. பாயிலிங் பாயிண்ட் அதே மாதிரி அதோடைய மாலிக்க மாஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே கான்செப்ட் தான். இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ஜென்ரலி அண்டர்கோ வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இன்னும் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆஃப் தி அரோமேட்டிக் ரிங் இஸ் வந்து ரீப்ளேஸ்ட். அதே மாதிரி என்ன நம்மளுக்கு வந்து 3 ட்ரிபிள் பாண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பாண்ட் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அடிஷன் ரியாக்ஷன் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்லாம் வந்து டபுள் பாண்ட் காம்பவுண்ட் வந்து போகும் அப்படின்ட்டு. குட் ஈவினிங்மா. ஹாலோஜினேஷன். இது ஹாலோஜினேஷன் எப்படின்னா the reaction in which a hydrogen atom of benzene is வந்து replaced by the halogen atom. halogen atom ஆல வந்து replace பண்ணுறது வந்து halogenation. halogenation of benzene. halogenation takes place in the presence of வந்து iron or வந்து ferric chloride. ஸோ இதில் வந்து பென்சின் ரிங்கில் வந்து எப்படி ஹாலோஜன் ஆட் ஆகும்னா இது மாதிரி ஏதாவது ஒரு கேட்டலிஸ்ட் அயனோ இல்லைன்னா ஃபெரிக் ஹாலைட் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஹாலஜன்ஸ் ஏதாவது குளோரின் புரோமின் அயோடின் அது வந்து அந்த பென்சினில் வந்து டைரெக்டாக அந்த ஆட் ஆகும். போயிட்டு வந்து ஹாலோ பென்சின். அதே மாதிரி அயோடின் ஆட் பண்ணிங்கன்னா அயோடோ பென்சின். இந்த இப்போ நைட்ரேஷன் என்னது நைட்ரோ குரூப் வந்து ஆட் ஆகிறது வந்து நைட்ரேஷன். இதுக்கு என்ன தேவைன்னா நம்மளுக்கு மிக்சர் ஆஃப் வந்து சல்ஃபூரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் வந்து தேவை. இது ரெண்டுத்தையும் மிக்சர் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா H2SO4 HNO3 வந்து HSO4 மைனஸ் NO2 ப்ளஸ் வந்து H3O. அப்போ தான் வந்து NO2 அயான்ஸ் வந்து வெளில வரும். இது வந்து என்ன ஆகும்னா அந்த பென்சின் ரிங்கில் போய் சப்ஸ்டியூட் டபுள் பாண்ட் வந்து ஒரு பிரேக் பண்ணி இது வந்து ஆட் ஆகும். ஸோ வில் கெட் வந்து நைட்ரோ பென்சின். சல்ஃபோனேஷன் என்னது சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணி கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4க்கு சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணு HSO4 மைனஸ். அதே மாதிரி H2SO4 வந்து உங்களுக்கு HSO4 மைனஸாக பிரேக் ஆகி SO3 வந்து ஹெச் வந்து இங்கே ஆட் ஆகிறது தான் வந்து சல்ஃபோனேஷன். நெக்ஸ்ட் ஃபிடல் கிராப்ஸ் வந்து ரியாக்ஷன் அப்படி இது இதுக்கு எதுக்குன்னா இந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு ஆல்கல் குரூப்போ இல்லை ஆல்கல் குரூப்போ இல்லை அசிடைல் குரூப்போ ஆட் ஆகிறதுக்காக வந்து பென்சினிங் வந்து யூஸ் பண்ணுற ரியாக்ஷன் தான் வந்து ஃபிடல் கிராப்ஸ் ரியாக்ஷன். இது என்னன்னு பென்சின் வந்து ஒரு ஆல்கே ஆல்கலேஷன் ரியேஜென்ட் இருக்கு இல்லையா. குளோரோமீத்தேன் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த குளோரின் வந்து இந்த மெத்தில் குரூப் வந்து ஆட் ஆகும். ஸோ ஆல்கலேஷனை ஆல்கைல் குரூப் வந்து ஆட் ஆகிறது தான் வந்து ஆல்கலேஷன். அசைலேஷனை அசிடைல் குரூப் எதுனா நம்ம ஆசிட் இருக்கு இல்லையா அசிட்டிக் ஆசிட்ல இருக்கிற OH ரிமூவ் பண்ணனா மீதி இருக்கும் இல்லையா CH3CO அதான் வந்து அசிடைல் குரூப். அசிடைல் வந்து ஆட் ஆகிறது வந்து அசைலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இம்பார்ட்டன்ட் வந்து டைரக்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது
ஒரு பென்சின் ரிங்ல ஏதோ ஒரு குரூப் ஆல்கால் குரூப்போ ஏதோ வந்து குளோரினோ அது மாதிரி குரூப் இருக்கு. இது என்ன பண்ணும் இப்போ இன்னொன்று ஏன்னா நம்மளுக்கு நிறைய சான்சஸ் இருக்குல்ல 3 டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பாண்டும் பிரேக் ஆக்கி நிறைய வந்து சப்ஸ்டியூட் ஆக்கலாம் இல்லையா? இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அந்த பென்சின் ரிங்ல. இப்போ வர 2வது வர குரூப்பை வந்து எது டைரக்ட் பண்ணோன்னா ஆல்ரெடி இருக்கிற பென்சின் ரிங்ல இருக்கிற சப்ஸ்டியூட் ஆகின குரூப் தான் வந்து அது டைரக்ட் பண்ணும். அதான் வந்து டைரக்டிவ் குரூப் அப்படின்றோம். டைரக்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ஆல்ரெடி ஏதோ வந்து பென்சின் ரிங்ல ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. நம்ம அடுத்த வர குரூப்பை வந்து இது டைரக்ட் பண்ணும். எங்கே ஆட் ஆகணும் அந்த பென்சின் ரிங்ல ஆர்த்தோ பொசிஷன்லையா பேரா பொசிஷன்லையா மெட்டா பொசிஷன்லையா ஆட் ஆகணும் அப்படி வந்து சொல்கிறது வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிவ். ஸோ இன் கேஸ் ஆஃப் வந்து சப்ஸ்டியூட் aromatic compound the functional group ஆல்ரெடி ப்ரெசன்ட்னா முன்னாடியே வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிற குரூப் இருக்கு இல்லையா? டைரக்ட்ஸ் தி நெக்ஸ்ட் வந்து இன்கமிங் குரூப் வர குரூப்பை வந்து என்ன பண்ணும் டைரக்ட் பண்ணும். எது ஆல்ரெடி ப்ரெசண்ட்டாக இருக்கிற குரூப் வந்து வர வர இன்கமிங் குரூப்பை வந்து டைரக்ட் பண்ணும். இதை வந்து டு எ பர்டிகுலர் பொசிஷன் இன் தி அரோமேட்டிக் ரிங். இட் இஸ் கால் தி டைரக்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி குரூப் ஆல்ரெடி அட்டாச் டு தி பென்சின் ரிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபீனால் இருக்குது C6H5OH. இப்போ நான் வந்து இன்னொன்று குரூப் வந்து அந்த ரிங்கில் ஆட் பண்ண போகிறேன். குளோரின் எடுத்துக்கிறேன் Cl2. இப்போ வந்து இந்த குளோரின் வந்து எந்த இடத்துல போகணும் அப்படின்ட்டு இந்த OH குரூப் தான் வந்து காமிக்கும். ஸோ வந்து அந்த பென்சின் OHக்கு வந்து ஆர்த்தோ பொசிஷனுக்கு வந்து அந்த குளோரினை அனுப்போம், இல்லைன்னா வந்து பேரா பொசிஷனுக்கு அனுப்போம். ஸோ இதுதான் வந்து டைரக்டிவ். அப்போ அந்த OH குரூப் வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிவ். ஏன்னா வர குரூப்பை வந்து ஆர்த்தோக்கும் பேரா பொசிஷனுக்கும் அனுப்புறதுனால இது வந்து வி கால் இட் அஸ் வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் அப்படின்னு சொல்லி OH குரூப் வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் ஒரு நைட்ரோபென்சின் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு நைட்ரோபென்சின். இப்போ இந்த இடத்துல வந்து குளோரின் ஆட் பண்ணும்போது இந்த நைட்ரோ குரூப் வந்து இந்த குளோரினை வந்து மெட்டா பொசிஷனுக்கு வந்து போக வந்து டைரக்ட் பண்ணும். அதை வந்து மெட்டா அப்போ நைட்ரோ குரூப் வந்து ஒரு மெட்டா டைரக்டிவ் குரூப்பு. ஏன்னா வர குரூப்பை வந்து இன்கமிங் குரூப்பை வந்து எங்கே அனுப்புதுன்னா மெட்டா பொசிஷனுக்கு அனுப்புனால மெட்டா டைரக்டிவ் குரூப் அப்படின்னு சொல்லும். ஸோ மெட்டா டைரக்டிங் குரூப் அண்ட் இந்த ப்ராடக்ட் ஒப்டெனர்ஸ் வந்து குளோரினேஷன் வந்து மெட்டா குளோரினைட்ரோ பென்சின் அப்படின்னு சொல்லுது. இது வந்து கார்சினோஜெனெக்சிட்டி ஆர் டாக்ஸிசிட்டி. இப்போ நம்ம இவ்வளோ வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் படிக்கிறோம். ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. டாக்ஸிக்னா வந்து பாய்சனஸாக இருக்குது. ஸோ அப்போ அந்த காம்பவுண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து வேறு இடத்துல வந்து யூஸ் பண்ண கார்சினோஜெனசிட்டி அண்ட் டாக்ஸிசிட்டி. எப்படின்னா இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் there exist வந்து several வந்து aromatic hydrocarbons, many of them being very important for life, while there are வந்து some others which are harmful. ஸோ நல்லதும் நல்ல யூஸ்ஃபுல்லான காம்பவுண்ட்ஸும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாய்சனஸான காம்பவுண்ட்ஸும் இருக்குது. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் தேம் வந்து டாக்ஸிக் இன் நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பென்சின் வந்து ஒரு கார்சினோஜெனிக் இன் நேச்சர். அனதர் வந்து சச் ஹைட்ரோ கார்பன் வந்து பென்சோ பைரின் விச் ஹேஸ் பீன் வந்து ஃபவுண்ட் இன் சிகரெட். ஸோ சிகரெட் ஸ்மோக்கில் இருக்குது. அதனால தான் அந்த சிகரெட் ஸ்மோக்கெல்லாம் வந்து சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு வந்து லங் கேன்சரு அதெல்லாம் வந்து வரதுக்கே வந்து இந்த கெமிக்கல் தான். அதே மாதிரி ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட்லேருந்து வர காம்பவுண்ட் இது. ஸோ திஸ் காம்பவுண்ட் இஸ் ஆல்சோ கார்சினோஜெனிக் அண்ட் கேன் காஸ் வந்து ஸ்கின் கேன்சர் இன் வந்து மைஸ். அடுத்து இதை வந்து பைரின். இப்போ அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் வந்து ஒரு சில ஹைட்ரோ கார்பன் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? எந்த ஹைட்ரோ கார்பன் பார்த்தீங்கன்னா பென்சின் வந்து ஒரு நல்ல வந்து சால்வெண்ட்டாக யூஸ் ஆகுது. நிறைய காம்பவுண்ட்லாம் டிசால்வ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ்ட் அஸ் அ சால்வெண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு the act as a medium for the act as a medium for so they act as a medium for the carrying out synthetic reactions. It is a basic aromatic hydrocarbon and can be converted to other organic by carry. So நிறைய வந்து substitution reaction carry out பண்ணி பென்சின் ரிங்கில் நம்ம நிறைய வந்து காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். டொலின் வந்து ஒரு
ஹையர் ஓமல் பென்சினுடைய நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து டொலியூன் ஃபைன்ஸ் இட்ஸ் யூசஸ் அஸ் எ ட்ரையிங் ட்ரை கிளீனிங்கில் ஆஸ் எ சால்வெண்ட்டு ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப் வந்து டைஸு ட்ரக்ஸு டைஸ்னால் டை இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா அதில் வந்து யூஸ் ஆகுது கலர்ஃபுல் டைஸ் எல்லாம் வந்து நல்லா சிந்தட்டிக் ஃபைபருக்கெல்லாம் வந்து டைஸ் ஆட் பண்ணதுக்கு அது யூஸ் ஆகுது ட்ரக்ஸ்னால் மெடிசன்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணதுக்கு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னால் வெடிப்பொருள் வந்து ரெடி டிஎன்டி இருக்குல்ல இந்த வந்து ட்ரை நைட்ரோட்டோலின் இது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் ஆகுது பென்சால்டிஹைடு பென்சோயிக் ஆசிட் இதெல்லாம் வந்து பென்சோயிக் ஆசிட்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் ஆகுது சரி இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சில அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து நம்மளுக்கு லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாகவும் கொடுக்குது ஒரு சமயத்தில் வந்து ஒரு சில காம்பவுண்ட்ஸ் வந்து கார்சினோஜெனிக்காகவும் இருக்குது ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கல கார்சினோஜெனிக் வந்து நம்ம சிகரெட் ஸ்மோக்லேயும் நம்ம இதில் ஆட்டோமொபைல் ஸ்மோக்லேயும் வந்து வர்றது வந்து இந்த கார்சினோஜெனிக் காம்பவுண்டு இந்த ஆன்சர்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரெசோனன்ஸ் எனர்ஜி ஆஃப் பென்சின் இங்க இருக்க ரெசோனன்ஸ் பென்சினுடைய ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா அதுடைய ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பென்சினுடைய என்ன வேல்யூ கேட்கலாம் இங்க பார்த்தோங்க ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ம் அதான் எவ்வளோ இருக்கு தட் இஸ் வந்து 150.3 ஸோ இதுதான் வந்து வி கல்ச்சர்ஸ் வந்து ரெசோனன்ஸ் எனர்ஜி is the measure the benzene acquires stability due to the resonance and hence this energy is called the resonance energy of the energy 150.3 தான் வந்து அதுடைய ரெசோனன்ஸ் எனர்ஜி அடுத்த கொஸ்டின் பார்த்தேன் நேம் தி ப்ராடக்ட் ஃபார்ம் when benzene react with chlorine in the presence of light ஸோ அப்போ குளோரோபென்சின் இந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா பென்சின் வந்து குளோரினோட ரியாக்ட் ஆச்சுன்னா பென்சின் வந்து இந்த இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்து குளோரினேஷன் பென்சினோட ரியாக்ட் ஆச்சுன்னா வில் கெட் வந்து குளோரோபென்சின் எதோட சொல்லியிருக்காங்க பென்சின் ரியாக்ட் வித் தி குளோரின் இன் பிரசன்ஸ் லைட் குளோரோபென்சின் கொடுக்கும் அடுத்தது ஃபீனால் ரியாக்ட் வித் குளோரின் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஃபெர்ரி குளோரைடு ஓஹெச் வந்து குரூப் எதை டைரக்ட் பண்ணோம் குளோரினை ஆர்த்தோ அண்ட் தி பேரா டைரக்ட் இல்லை இங்கே ஓஹெச் பார்த்தோம் இல்லையா இதான் ஃபீனால் வந்து குளோரினோட ரியாக்ட் பண்ணி ஃபெர்ரி குளோரைடு ஆர்த்தோ குளோரோ ஃபீனால் இது வந்து பேரா குளோரோ ஃபீனால் அப்படின்னு ரெண்டு ப்ராடக்ட் நைட்ரோபென்சின் ரியாக்ட் வித் குளோரின் இந்த பிரசன்ஸ் ஆஃப் வந்து எஃபிசியல்டி அதே நைட்ரோபென்சின் வந்து மெட்டா டைரக்டிவ் காமிக்கிறனால குளோரின் குரூப் வந்து மெட்டா பொசிஷனில் காமிக்கும் அதை வந்து இங்கே இருக்க ஸ்ட்ரக்சர் பாருங்க இங்கே நைட்ரோபென்சின் C6H5NO2 + Cl2 gives ferric chloride and heat வந்து வில் கெட் வந்து மெட்டா குளோரோ நைட்ரோபென்சின் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே எடுத்து எழுதணும் நீங்கள் அடுத்து கிளாஸ் வைஸ் இஃப் ஃபாலோயிங் இன்டு ஆர்த்தோ அண்ட் பேரா அண்ட் மெட்டா டைரக்டிவ் ஸோ எதெல்லாம் வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிவ் அண்ட் மெட்டா டைரக்டிவ் இப்போ மெட்டா டைரக்ட் நம்ம என்ன பார்த்தோம் NO2 வந்து மெட்டா டைரக்டிவ் ஏன்னா குளோரின் ஆட்டமே மெட்டா பொசிஷனுக்கு அனுப்புது NO2 அடுத்தது NH2 OH இதெல்லாம் வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிவ் OH SO3H C டபுள் பாண்ட் ஆர் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆர்த்தோ டைரக்டிவ் அப்படின்ட்டு நீங்கள் அந்த குரூப் வந்து பிரித்து எழுதணும் அவ்வளோதான் சோஃபார் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா ஆல்கேன்ஸ் பற்றி பார்த்தோம் அதில் ப்ரிப்ரேஷனு ரிடக்ஷன் என்னென்ன எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் விச் இன்டர்ன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஷேப் ஆஃப் தி மாலிகுல் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா மெல்டிங் பாயிண்ட் வந்து சிமெட்ரி ஆஃப் தி மாலிகுல் ஹைட்ரோ கார்பன் வந்து ஈவன் நம்பர்னா மோர் சிமெட்ரிக்கல் அண்ட் ஹையர் மெல்டிங் ஸோ உங்கள் வந்து கார்பன் கார்பன் வந்து சிங்கிள் பாண்ட் வந்து
ரொட்டேஷனால வில் கெட் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் எ மாலிகுல். ஈத்தேனுக்கு வந்து ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷன் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது தென் வந்து எக்லிப்ஸ்டு. ஆல்கின்ஸில் வரும்போது அதுவும் அதே மாதிரி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அது என்னென்ன அண்டர்கோ அடிஷனு. ஆல்கின்ஸும் ஆல்கைன்ஸும் வந்து அண்டர்கோ அடிஷன் ரியாக்ஷனு வித் ஹைட்ரஜனு ஹாலஜனு ஆல் ஹாலஜன்ஸு. ஹாலஜன் ஆசிட்ஸ்னால் HCl HBr இருக்குல்ல, அதான் வாட்டரு சல்ஃபியூரிக் ஆசிடு அதை பற்றி. தென் வந்து பாலிமரைசேஷன் மாலிகுல்ஸ் வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகி ஒரு பிக் மாலிகுலாக கொடுக்குறது வந்து பாலிமர். அது வந்து பிவிசி இருக்க ஆல்கின்ஸ் இல்லையா, ஆல்கின் நிறைய மாலிகுல்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகி வில்கெட் வந்து பாலித்தீன் இல்லையா, பாலித்தீன் வந்து கவர்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த கெமிக்கல் கிடைக்குது. ஆல் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ஃபார்ம் கார்பன், அது வந்து கம்பஷன் நடக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் தான் வந்து ஆல்கைன் மாலிகுல்ஸ் கொடுக்கும். அடுத்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்கைன் சொல்யூஷன் ஆஃப் KMnO4 ஆக்சிடைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட். ஏன்னா ஆக்சிடேஷன் வந்து ஆடப் ஆக்சிஜன் இல்லையா, ஒவ்வொரு பாண்டு பிரேக் ஆக்கி சம்டைம்ஸ் வந்து ஆசிடு ஆல்டிஹைடு கீட்டோன் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணும். ஓசோனோட வந்து ரியாக்ட் ஆக்கி ஓசோனைட் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. தென் வந்து எத்தின் வந்து வாட்டர் எத்தின் வந்து நம்ம கால்சியம் கார்பனேட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி வந்து மூணுத்தையும் வந்து டிஸ்டிங்கிஷ் பண்ண ஆல்கின் ஒன்று வந்து புரோமின் வாட்டரு, அடுத்தது பேயஸ் ரியேஜென்ட்டு, ஒன்று வந்து அமோனிக்கல் வந்து காப்பர் குளோரைட் சொல்யூஷனு, ஆல்கலைன் சொல்யூஷன் ஆஃப் KMnO4. உங்களுக்கு டேப்லெட் காலம் போட்டிருக்காங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் பார்த்து அப்படியே நீங்கள் படிச்சுக்கலாம் அந்த இது வச்சுக்கிட்டு. நெக்ஸ்ட் பென்சீன் வந்து ஒப்டைன் பை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பனில் பார்க்கும்போது பென்சீனு. இது வந்து எப்படின்னா இப்போ டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்பிளேஷன் ஆஃப் கோலை வச்சு ஸ்ட்ரக்சர் வந்து யார் கொடுத்தாருன்னா கிக்யூல். ஸோ வந்து கெக்கிலுடைய ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க பென்சினுடைய ரிங்கு. ஸோ அவருடைய ரிங் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் கொடுத்தது கூட வந்து அவனோட ஸ்ட்ரக்சருக்கு வந்து பொருத்தமாக இருந்தது. வி காட் தி கெக்யூல் ஸ்ட்ரக்சர். ரெசனன்ஸ் ஹைப்ரிட்னா அந்த எல்லா ஸ்ட்ரக்சர், ஏன்னா அது பென்சினுக்கு வந்து ஒரே ஸ்ட்ரக்சர் இருக்காது. அந்த டபுள் பாண்ட் இருக்க அந்த டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நடக்கனால அங்கே இங்கே வந்து போகிறதுனால உங்களுக்கு வந்து விதவிதமான ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். அது வந்து ரெசனன்ஸ் ஹைப்ரிடு. ஸோ தோஸ் மாலிகுல்ஸ் வந்து வி ஷோ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து வி கால் இட் அஸ் ரெசனன்ஸ். அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் வந்து அண்டர்கோ சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ இதோடலாம் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் போகணும். ஹாலஜன் சொல்லும்போது குளோரின் புரோமின் அயோடின் அது மாதிரி. சல்ஃபோனேஷன்னா சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, சல்ஃபோனேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா இதுக்கு வந்து கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணோன்னா SO3H வந்து குரூப் வந்து அந்த பென்சினில் ஆட் ஆகும். நைட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது சல்ஃபூரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடோட மிக்சரை வந்து சேர்த்து நம்ம ரெண்டுத்தையும் கான்சன்ட்ரேட்டட் மிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னா அதுலேருந்து NO2 குரூப் இல்லையா, அந்த NO2 குரூப் வந்து பென்சினில் வந்து ஆட் ஆகிறதா வந்து வில் கெட் வந்து நைட்ரேஷன். ஃப்ரீடில் கிராப்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா ஃப்ரீடில் கிராப்ஸில் வந்து 2 இருக்கு. ஆல்க ஆல்கலேஷன் அண்ட் அசைலேஷன். ஆல்கலைசேஷன் ஆல்கலை ஆல்கலைசேஷன் என்னென்னா ஆல்கலேஷன் என்னென்னா ஆல்கலி குரூப் வந்து ஆட் ஆகிறதா வந்து பென்சின் ரிங்கில் வில் கால் இட் அஸ் அன் ஆல்கலேஷன். அசைலேஷன் CH3CO குரூப் வந்து ஆட் ஆகுறது பென்சினில் வந்து வி கால் இட் அஸ் அன் அசைலேஷன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரா டைரக்டிவ், ஆர்த்தோ பேரா டைரக்டிவ் அண்ட் மெட்டா டைரக்டிவ் அப்படின்ட்டு 2 குரூப் இருக்கு. ஸோ எந்த குரூப் எல்லாம் வந்து ஒரு வர இன்கமிங் குரூப்பை வந்து டைரக்ட் பண்ணுதோ அந்த குரூப்பு தான் வந்து ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனுக்கு டைரக்ட் பண்ணிச்சுன்னா அது நம்ம என்ன சொல்றோம்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிவ். இல்லை வந்து மெட்டா பொசிஷனுக்கு டைரக்ட் பண்ணிச்சா மெட்டா டைரக்டிவ் குரூப் அப்படின்னு சொல்றோம். வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம ஒரு இது பண்ணோம் இல்லையா, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இது. இதை பாருங்க, ஆர்த்தோ பேரா டைரக்டிவ் எதுனா OH NH2Cl இதெல்லாம் வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிவ்.
மெட்டா டைரக்டிவ் எதுனா NO2 அண்ட் C டபுள் பாண்ட் OR SO3H. இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். NH2 Cl OH ஆர்த்தோ பேரா டைரக்டிவ். மெட்டா டைரக்டிங் எதுனா NO2 C டபுள் பாண்ட் R SO3H தான் வந்து மெட்டா டைரக்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச்சி ரெசோனன்ஸ் எனர்ஜி 150 பார்த்தோம் இல்லையா? வேல்யூ சொன்னாலே கரெக்ட். அது 150.3 கிலோ ஜூலு. ஹெக்ஸாபென்சின் ஹெக்ஸா குளோரைடு. பிஹெச்சினா பென்சின் ஹெக்ஸா குளோரைடு. ஆர்த்தோ குளோரோஃபினால் அண்ட் பேரா குளோரோஃபினாலு, மெட்டா குளோரோ நைட்ரோஃபினால் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து அந்த ஐயூபிஎஸ்சி நேம் கேட்டிருந்தாங்க இல்லையா? அந்த இதுதான் ஆர்த்தோ குளோரோஃபினால் பேரா குளோரோஃபினால் அப்படின்னு. இதுதான் வந்து நம்ம லெசன் வந்து ஹைட்ரோ கார்பனோட லெசன். இதுல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல குரூப் கொஸ்டின் பேப்பர் மறங்காது. ஐஆர்பி கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் இருக்காது. ஐஆர்பி சூப்பரா. नहीं हो सका फिर। English important. हाँ 1 month फिर भेज दो मेरे ग्रुप में फोन में. Samira may भेज देंगे कहाँ? Samira किसमें देते? समीर हेलो. Next, tomorrow we'll discuss the question paper.
5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் இந்த ஹைட்ரோ கார்பன் லெசனில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நாளைக்கு வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தி கிளாஸ். Of course.